ஓகேண்ணா. வணக்கம் என் இனமான சொந்தங்களே. கோவையிலிருந்து ராஜேந்திர சோழன் ஐயா டாக்டர் குருசாமி சித்தருடைய மாநில பொதுச் செயலாளர். வரலாற்று பதிவுகளை உங்களிடத்திலே தொடர்ந்து பதிவு பண்ணி கொண்டிருக்கின்றேன். அந்த பதிவின் தொடர்ச்சியாக ஐயா டாக்டர் குருசாமி சித்தர் எழுதிய சேர சோழ பாண்டிய மூவேந்தர் மரபரின் அடையாளங்கள் என்ற இந்த நூலிலே ஒரு கல்வெட்டு ஆய்வை ஐயா எழுதியிருக்கிறார். அதில் தியாகராச லீலை திருநாட்டு படலத்திலே பக்கம் 101 திருவாடுதுறை ஆதீனத்து மகாவித்துவான் திருச்சிபுரம் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை உழுதொழில் வல்ல மல்லர் தமது குலக்காசெல்லாம் மாதர் சீரடி சிலம்பில் மாணிக்கக்கல் பதிக்க செலவிடுவார் என்று அவர் பதிவு செய்திருக்கின்றார். இந்த மல்லர்கள் அவர்களுக்கென்றே ஒரு குலக்காசை வைத்திருந்ததை பதிவு செய்திருக்கிறது. அந்த குலக்காசின் செல்வங்களை தன் மக்களின் பாதங்களிலே மாணிக்கக்கல் பதிக்க, அந்த சிலம்புக்கு பதிக்க அந்த காசை செலவு செய்திருக்கிறார்கள். இப்பேற்பட்ட செய்தி, உலகத்திலேயே விலையுயர்ந்த ஒரு பொருள் மாணிக்கக்கல். இந்த மாணிக்கக்கல்லை பதிப்பதற்காக மல்லர்கள் தன் காசுகளை செலவிட்டிருக்கிறார் என்ற மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பு அந்த மல்லர்களிடத்திலே இருந்திருப்பதற்காக உதாரணம் காட்டுகின்றார்கள். இந்த மாணிக்கக்கல்லின் தொடர்ச்சியை நீங்கள் பார்த்தால் பாண்டியருடைய வரலாறுக்குள் சென்றும் அன்று கோவலன் கள்வனாக சித்தரிக்கப்பட்டு கொலைக்களத்திலே வெட்டுண்டு மாண்டுவிட்ட பின்னால் கண்ணகி அந்த சிலம்பை எடுத்துக்கொண்டு போய், என் கணவன் கள்வன் அல்ல, பாண்டிமா தேவி உன் கால்களில் இருக்கும் சிலம்பு முத்துடைய அரியே, ஆனால் என் பாதத்தில் இருக்கும் சிலம்பு மாணிக்கக்கல் பதித்தது என்று அரசபையிலே அடித்தந்த மாணிக்கக்கல்லினுடைய ஒளியை காட்டும் பொழுது பாண்டிய மன்னன், நான் கள்வன், நான் குற்றம் செய்துவிட்டேன் என்று அங்கேயே உயிர் நீத்து விடுகிறார். அந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் உயிர் நீத்த பின்னால் பாண்டிய மாதேவியும் உயிர் நீத்து விடுகிறார்கள். இந்த செய்தி எதை காட்டுகிறது என்றால், கண்ணகி அந்த மல்லர் குலத்தில் பிறந்த அந்த மகளிர் என்பதற்கு அந்த மாணிக்கக்கல் பதித்த செய்தியும், அதே போன்று அந்த பாண்டிய இளவரசன் நெடுஞ்செழியன் இறந்ததும் பாண்டிமாதேவி இறந்ததும் அந்த உடலை அடக்கம் செய்வதற்காக அந்த மயானம் தேர்வு செய்யப்படுகிறது. அதே போன்று கோவலன் இறந்த பின்னால் அந்த உடலை அடக்கம் செய்வதற்கு ஒரு மயானம் தேவைப்படுகிறது. மதுரையில் உள்ள அனுப்பநாடி என்ற இடத்திலே தேவேந்தர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மயானம் இருக்கிறது. அதற்கு பெயரே கோவலன் பொட்டல் என்று பெயர். அங்கே நமது சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை புதைத்து தேவேந்திர குல வேளாளர்கள் என்று அந்த சமாதியிலே கல்வெட்டு பதித்திருப்பது இன்றும் நாம் பார்க்கலாம். அதே போன்று அங்கு கோவலனுடைய தலை ஒன்றை வைத்து அங்கே வழிபாடு செய்கின்ற வழக்காறு இன்னும் இருக்கிறது. இப்படி பார்த்தால் தன் மல்லர் இனம் எவ்வளோ பெரிய செல்வ செழிப்பாகவும் நீதி தவறிவிட்டதாக அந்த மானத்தோடு மாண்டு விட்டதும் இந்த உடலை தேவேந்தர்களுடைய மயானத்திலும் அடக்கம் பண்ணதை பார்த்தால் இவர்கள் பாண்டிய வம்சம் என்பது ஆணித்தருமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிற உண்மையை நான் உங்களிடத்தில் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.